ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச்எஃப் ஜேபிஒய் சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை டவுட் வருதுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன இருக்குங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் வீடியோஸில் வந்துருந்துச்சு. என்னென்னா இது எல்லாமே வந்து எடிட்டட் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்துக்குங்க, நம்ம வந்து எடிட்டட் வீடியோஸ் நம்ம வந்து பண்ணுறதில்ல. வீடியோ நீங்கள் வந்து டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு எடிட்டருக்குள்ளேயுமே வந்து போயிருக்காது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே மட்டும்தான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து எடிட்டட் வீடியோ இல்லை. இதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், மெம்பர்ஸ் வந்து நானே வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 151 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒருவேளை நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எடிட்டட் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டேன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து வந்திருக்கும். சரிங்களா? இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஸோ வந்து இது எடிட்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடிட்டடே கிடையாது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய சார்ட்டை வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி அதை தான் டார்கெட் அடிச்சு, அதனால தான் நான் எப்பவுமே அந்த கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னா நான் முன்னாடி கொடுத்த சார்ட்ஸையும் பின்னாடி கொடுத்த சார்ட்ஸையும் நீட்டாக வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? எந்த ஒரு இது தொட்டிங்கன்னாலுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போனது வரும். முன்னாடி போனதில் நீங்கள் தாராளமாக வந்து டேட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? முன்னாடி வந்து எல்லா இடத்துலையுமே டேட் இருக்கும். எதுவுமே வந்து எடிட் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே வந்துடலாம். சிஹெச்எஃப் ஜேபிஒய். சரிங்களா? இந்த சார்ட் வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொரு வீக்காக நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீக்கில் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு சார்ட் உங்களுக்கு ப்ரீவியஸில் இருக்கும். பட் அது ரொம்ப முன்னாடி இருக்கிறதுனால என்னால் வந்து லோட் பண்ண முடியல. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, சார் இப்படி பர்சனலாக அவர் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. நீங்கள் இப்படி சார்ட்ஸ் தரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. என்ன யூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை வந்து அவங்க ட்ராப் பண்ண இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் போயிட்டு அவங்க ட்ராப் பண்ண ஃபஸ்ட்டு வந்து அது டார்கெட் அடிக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தாங்க. யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமனோடைய அந்த நேச்சரே அப்படி தான். ஒரு 10 டார்கெட் அடிக்குதுன்னா செகண்ட் வீக்கில் அவங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ட்ரெண்டில் வந்து எப்படி இதாகுது அப்படின்றத அவங்க இது பண்ணுவாங்க. போக போக இப்படியே வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. சரிங்களா? இதனால் மட்டும்தான் நம்ம வந்து சார்ட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்ஸ் கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் காட்டணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா? லைனாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மாறி அவங்க எடுக்கிற சார்ட்ஸு அது இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. வின்னிங்கில் தனியாக வந்து அது தனியாக இருக்கும். சரிங்களா? வின்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய சார்ட்ஸை வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? அவங்க நம்மளுடைய சார்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்க ஓனாக எடுத்தாலும் ஓகே. மொத்தத்தில் அவங்க இந்த ப்ரொஃபைலில் வந்து போக கற்றுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகிப்பாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து மெயினாக நான் வந்து இப்போ வரைக்கும் சார்ட்ஸ் கொடுக்குறது. ஸ்டார்டிங்கில் கொடுக்காம இருந்தேன், பட் போக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோன் வந்துடுச்சு. ஜோன் நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுறது வந்து ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு தான் என்றைக்குமே ட்ரேடிங் அந்த இதுலேயே வந்து முக்கியமானது. ஸோ இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது சிஹெச் கொடுத்து டவுனில் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து. ஸோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் பிளாக் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்குக்கு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? அந்த லோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. லோ கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா அடுத்து வர ஒரு ஆர்டர் பிளாக் தான் இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எக்ஸ் எடுக்குது. எக்ஸ் எடுத்தோன்னா நம்ம ஜோனுக்கு வருது. ஜோனில் வந்து நமக்கு சிஹெச் இந்த இடத்துலேயே அவைலபிள் ஆகிடுது. ஆனால் வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 தான் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 லோ எஸ்எல் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் லோவையே நம்ம வந்து வச்சுக்கலாம்.
பட் நம்ம இப்போ வர எல்லா இதுலேயுமே நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிரேக் ஈவன் பண்ணுறது பெட்டர் டார்கெட் அடித்ததுக்கப்புறம். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதிலே டார்கெட் போயிடுச்சு. பட் ஒரு பிப்பு 2 பிப்பு வந்து விட்டுருந்துச்சு. செகண்டும் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் தான் வந்து நடக்குது. மூணாவது வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. இந்த மூணாவதுல தான் நம்ம வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஏன்னா வந்து இது எந்த ஒரு மைனர் ஹையையும் உடைக்காமல் நீட்டாக இறங்குது. அதனால் நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணி விட்டுருந்தோம்னா நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய ஒரு ட்ரேடை வந்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? இங்கே கரெக்டாக பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து அடிச்சிருக்கும். இங்கே வந்து ஹையை உடச்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் டார்கெட் வந்து அடிச்சிருக்கும். பட் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இது வரைக்கும் தான் டார்கெட். சரிங்களா? அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடணும். இது வரைக்கும் தான் டார்கெட். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னென்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.